இதே மாதிரியான இயற்கை சீற்றங்கள் உலகத்தில் அங்கங்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆனா கண்டிப்பாக யாரும் நம்பவே மாட்டாங்க. இதே மாதிரி கேமராவில் ரெக்கார்ட் ஆனா சில இயற்கை சீற்றங்களை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் தௌசிஃப். வெல்கம் பேக் டு தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ். வழக்கம் போல் இந்த வீடியோவும் வேறு லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க. ட்ரெக்கிங் போகிறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் கட்டை தான் யூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஈஸியாக அந்த ரூட்டில் போக முடியும். இங்கேயும் ட்ரெக்கிங் தான் போயிருக்காங்க. ஆனால் பள்ளத்துலேருந்து மேடில் ஏறும்போது சடனாக ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸில் எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. புயல் அடிக்கும்போது அது போகிற பாதை எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புயலோடு சேர்ந்து பனிமழையும் பெஞ்சா இதுதான் நடக்கும். பொதுவாக தண்ணியே பல வருஷமாக வராத பாதையில் சடனாக தண்ணி வந்தால் எல்லாரும் அங்கே நின்று வாவ் அப்படின்னு வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலே அந்த ரியாக்ஷன் அப்படியே மாறுச்சுன்னா, அதாவது வாவ் அப்படின்னு சொன்ன வாயே ஐயோ அப்படின்னுச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. راعي لفلون ابوي، راعي لفلون. ابو سيارة محمد يوصل هنا. انا مصور فيديو. மியான்மரில் மைனிங்க்கு தண்ணி தேவைப்படுறதுக்காக அங்கே ஒரு ரிசர்வாயரில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ரிசர்வாயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாமல் லைட்டாக இருந்ததுனால தண்ணி அதோட வேலையை காட்டிருச்சு. andata via questa. 2011 இட்டாலி தண்ணியோட கோர தாண்டவத்தை அனுபவிச்சாங்க. ராத்திரி பகலாக பெஞ்ச மழையில் மொத்த சிட்டியுமே தண்ணியில் மூழ்கிடுச்சு. Guarda qua, ma come fanno a passare quelli lì?
பொதுவாக வின்டர் சீசனில் லேக்கெல்லாம் ஐஸ் கட்டியாக மாறுறத கண்டிப்பாக எல்லாருமே எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்துருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது எல்லாம் ஏதோ ஒரு டிசைன்ஸ் கிடையாது. காற்று பயங்கர ஸ்பீடாக அடித்ததுனால பக்கத்தில் இருக்க லேக்கில் இருக்க தண்ணி எல்லாமே வீடு மேலே பாஞ்சு எல்லாமே ஐஸ் கட்டியாகவே மாறிடுச்சுங்க. This is crazy. Their windows are screwed. Look at this. Jesus. Wow. Oh my God. Sorry for being like, this is unbelievable. இதே மாதிரியான இயற்கை சீற்றங்கள் இப்போல்லாம் பயங்கரமாக உலகம் ஃபுல்லாக அங்கங்கே நடந்துகிட்டே தான் இருக்குது. என்ன ஒன்று, ஃபஸ்ட்டு நம்மெல்லாம் சேர்ந்து இயற்கையை அழிக்க ஆரம்பித்தோம். இப்போ அதுங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.